ஏன் எனக்கு சாபம்? தேவன் சாபம் கொடுக்கிறாரா? சாபம் போல தோன்றும் காரணங்கள் என்ன? பாவத்தின் விளைவுகள் என்ன? நான் சபிக்கப்பட்டவனா என்று நீங்கள் நினைத்திருந்தால் இந்த செய்தி உங்களுக்காக. ஏன் எனக்கு சாபம் வருகிறது? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கலாத்தியர் 3:13. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று பலர் மனதிற்குள் ஒரு கேள்வியை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி? எல்லாம் முயற்சி செய்கிறேன், ஆனாலும் முன்னேற முடியலையே. ஏன் நான் ஜெபிக்கிறேன், ஆனாலும் தடை, தோல்வி, கண்ணீர் மட்டும் ஏன்? அப்போ மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரும். எனக்கு சாபமா? 1. உண்மையிலேயே தேவன் சாபம் கொடுக்கிறாரா? தேவன் சாபம் கொடுக்க மாட்டார். ஆனால் சில காரியங்களின் விளைவுகளை அனுமதிப்பார். அது நமக்கு சாபம் போல தோன்றலாம். 2. சாபம் போல தோன்றும் 4 காரணங்கள் என்ன? 1. பாவத்தின் விளைவுகள். சாபம் போல தெரியும். ஆனா அது நாம் விதைத்ததின் அறுவடை. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கலாத்தியர் 6:7 இப்படியாக சொல்கிறது. தேவன் தண்டிக்கிறவர் அல்ல, மாறாக நம்மை எச்சரிக்கை செய்பவர். 2. தலைமுறை போராட்டங்கள். கடன், மதுபழக்கம், தோல்வி, நோய், சண்டை. இது சாபமில்ல, நம்மை தொடர்ந்து வந்த காயங்கள். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. இயேசுவால் எல்லாம் புதிதாக மாறும். 3. சோதனை. பைபிளில் யோபு என்ற மனிதனை பார்க்கிறோம். அவன் உத்தமனாய் வாழ்ந்த மனிதன்தான், ஆனால் தேவன் அவனை சோதனைக்கு ஒப்புக்கொடுத்தார். 4. எதிரியின் தாக்குதல். நீ ஜெபிக்க ஆரம்பிச்சதும், நீ தேவனை தேட ஆரம்பிச்சதும், எதிரி அமைதியாகி இருக்க மாட்டான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். யோவான் 10:10. 3. இயேசுவில் உண்மையான விடுதலை. கிறிஸ்து நம்மை சாபத்திலிருந்து மீட்டார். கலாத்தியர் 3:13. சிலுவையில் என் பாவம் அவர் மேல், என் சாபம் அவர் மேல், என் தோல்வி அவர் மேல். நான் இனிமேல் சபிக்கப்பட்டவனில்லை, நான் மீட்கப்பட்டவன். என்மேல் எந்த ஆயுதமும் பலிக்காது. ஏசாயா 54:17. 4. நான் என்ன செய்ய வேண்டும்? மனந்திரும்பு. 1. பழைய வார்த்தைகளை நிறுத்து. என் வாழ்க்கை இப்படித்தான். ஸ்டாப். 2. தினமும் இப்படி சொல்லு. நான் சபிக்கப்பட்டவன் இல்லை, நான் கிறிஸ்துவில் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்போ கண்களை மூடி ஜெபிப்போம். ஜெபம். இயேசுவே, என் வாழ்க்கையில் சாபம் போல தெரிந்த ஒவ்வொரு காரியத்தையும் இன்று உன் சிலுவையால் உடைக்கிறேன். என்மேல் பேசப்பட்ட தவறான வார்த்தைகள், எதிரியின் செயல்கள், தலைமுறை புண்கள் எல்லாவற்றையும் உன் நாமத்தில் ரத்து செய்கிறேன். நான் சபிக்கப்பட்டவனில்லை, நான் உன் பிள்ளை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கடைசி வார்த்தை. நீ சபிக்கப்பட்டவனில்லை, நீ விடுதலைக்கு அருகில் இருக்கிறவன்.